வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோட சத்சங் வீடியோவை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு டிஃபன் சாம்பார் வந்து ஒரு 40 பேர் 35லேருந்து 40 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, அங்கே போய் சத்சங்கம் எப்படி சூப்பராக ஜோராக நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. மெயினாக இன்றைக்கி வந்து நௌகா அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஓடத்தில் வந்து கிட்டாவை எல்லாத்தையும் எல்லா ராத்து கிட்டாவையும் வச்சு அழகாக செட்டப் பண்ணி எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே சிங்கப்பூர்லேயும் அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதெல்லாம் வீடியோவில் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சிங்கப்பூரில் இந்த விஷயத்தையும் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதை தாண்டி பார்க்குற வியூவர்ஸ்க்கு அந்த சந்தோஷத்தை அப்படியே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் சிங்கப்பூருக்கு வந்ததுலேருந்து இந்த சாட்டர்டே சத்சங்குங்கிறது வந்து எங்களுக்கு கிடச்சின்னு இருக்கிற ஒரு விஷயமாக பார்க்குறது இல்லை. அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் பார்த்துட்டுருக்கோம். அந்த அளவுக்கு அது வந்து எங்களை ஒரு ஆக்குப்பைடாக வைக்கிறத தாண்டி நல்ல பொழுதாக ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு லேசி டேவாக போகாமல் ஒரு நம்மளை இன்னும் ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிற ஒரு டேவாக அது அமையும். அதை தாண்டி இந்த வாரம் ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சுதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த தடவை வந்து பிருந்தாவனம் போயிட்டு வந்து நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு சத்சங் இது தான். பிருந்தாவனத்தில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் vlogsல ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணின்னு இருக்கீங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக யமுனா ஆரத்தி, யமுனா அந்த போட் ரைடு இதெல்லாம் போயிட்டு வந்தோம். அதுதான் இந்த நௌகாங்கிறது ஒன்றும் இல்லை, ஓடம். ஸோ எப்படி வந்து ஓடத்தில் கிருஷ்ணரும் ராதையும் உட்காந்து பாடிண்டு அதில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்ததோ, அந்த விஷயத்தை இங்கே சிங்கப்பூர்லேயும் ஒரு டே அந்த மாதிரி எந்தாவது ஒரு வாரத்தில் நௌகா இந்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி அமைஞ்சது பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக நாங்கள் ஊருக்கு போயிட்டு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்த வாரமே அது மாதிரி அமைஞ்சுது. ஸோ ஏன் அது மாதிரி அமையணும், நாங்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து எதேச்சியாக ஒரு நாள் நடந்தது அந்த டிசம்பர் ஹாலிடேயில். இதுவும் கரெக்டாக எக்ஸாக்டாக நாங்கள் வந்த வாரம் முன்னாடி வாரமே பண்ணியிருந்துருக்கலாம், நாங்கள் இல்லாத வாரம் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு 2-3 வாரம் கழித்து கூட நடந்திருக்கலாம். பட் எக்ஸாக்டாக அதே வாரம் நடந்தது வந்து ஒரு மியர் கோயின்சிடென்ஸ்ப்பா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எடுத்துன்னு போகிறதுனா போயிடலாம். அப்படி தான் ஃபஸ்ட்டு நானும் நினச்சிட்டேன், எப்படி அது அப்படின்னு. பட் அதை பற்றி பேசினோம் கொஞ்ச நேரம். இன்றைக்கி பாருங்களேன், நௌகான்னு அமைஞ்சிருக்கு, இன்றைக்கி கல்யாணம்னு அமைஞ்சிருக்கு. இப்போ தான் எனக்கு ஏதோ பிருந்தாவனத்தில் அதெல்லாம் போன மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நான் அங்கே மட்டும் இல்லை, உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எனக்கு சொல்கிற மாதிரி என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷன் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு பக்கம் வந்து வயசாகுது போல் இருக்குது நமக்கு, இப்படிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறோம் நம்ம அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். பூமர் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வருது இல்லையா, அந்த தாட்டும் வந்து நம்மளாக யோசிக்கிறது இல்லை, எல்லாமே அவனோட ஒரு இதுதான், எல்லாரும் அவனோட ஆட்டத்தில் ஆடின்னு இருக்க பொம்மைகள் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த தாட் வர்றதும் அவனோட செயல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை தாண்டி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து கண்டினியூஸாக vlog ஷேர் பண்ணின்னு வரேன். பிருந்தாவனம் vlog ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து நடுவில் துவாதசி வந்தது. அது வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச உடனே சரி அப்போ ஷேர் பண்ணாதான் அந்த vlog கரெக்டாக இருக்கும்னு அதை ஷேர் பண்ணேன். அந்த வைகுண்ட ஏகாதசி துவாதசியோட அன்னியோட டேவோட செகண்ட் ஹாஃப் தான் வந்து இந்த சத்சங், அந்த சாட்டர்டே நடந்த விஷயந்தான் இது. கண்டினியூஸாக பிருந்தாவன் vlog கரெக்டாக முடியுது, யமுனா ரைடு முடியுது ப்ரீவியஸ் vlogல. இந்த vlog கரண்ட்டாக சிங்கப்பூர்லேருந்து நான் ஷேர் பண்ணுறது இந்த நௌகா vlog-ஆக அமையணும்னு என்ன இருக்குது. வேறு ஏதாவது vlog-ஆக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நான் போட்டிருந்துருக்கலாம், டெல்லி vlog ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு அடுத்தடுத்து இதுவும் அதுவும் ஒன்று ரிலேட் ஆகியே வந்து ஈவன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது கூட அந்த ஆர்டரில் அமைஞ்சது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் வந்து எதுக்காக ஷேர் பண்ணுற அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ ஷேர் பண்ணிடலாம், இதை சொல்லலாம், எல்லாருக்குமே வந்து இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை வரும் அதிலேருந்து, இல்லை சுபா இப்படிலாம் அது ஒன்றும் இல்லை சாதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கட்டும். எனக்கே ஒரு வார்த்தை ஏதாவது சமாதானமாக அதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ராதே ராதேன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. உண்மையாக எனக்கு வந்து அத்தனை பேர் அந்த நாமா சொன்னது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே பதிலுக்கு திரும்பி ராதே ராதேன்னு சொல்லி அத்தனை கவுண்ட் நானும் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ நேரம் அதை நான் டைப் பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் வந்தது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையாக அந்த மாதிரி நம்ம ஒன்று சொன்னோங்கிறதுக்காக அதை பண்ணும்போதே
ஒரு பாசிட்டிவாகவும் யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியறது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து உண்மையாகவே ஒரு ப்ரூஃபாகவே நான் எடுத்துப்பேன். ஏன்னா என்னால் அத்தனை பேருக்கு அந்த அந்த விஷயத்தை ஒரு தடவையாவது லைஃப் டைமில் நாம சொல்லியிருக்கணும், நம்ம நல்ல கதிக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனால் பார்க்குற அத்தனை பேருமே ராதே ராதேன்னு அத்தனை தடவை கமெண்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக நம்ம இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும், ஏதாவது வந்து ஒரு கமெண்ட் பேடாக வந்துடும் அப்படிங்கிற பயமே எனக்கு சுத்தமாக விட்டு போயாச்சு. ஏன்னா இது ஆர்கானிக்காக க்ரோ ஆன ஒரு சேனல் அப்படிங்கிறதுனால எதுவாக இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பட்டதை நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அதில் ஏதாவது ஒரு ஆறுதல் பதில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த சாம்பார் வந்து இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறதெல்லாம் ரீசெண்ட் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து போகல. சரி ஒரு 4 உருளைக்கிழங்கு சேர்த்து அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணினது. சாம்பார் ரெசிபி இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வறுத்து போடுற சாமான் தான் அதில் வந்து டிஃபன் சாம்பாரோட ஒரு வித்தியாசமான விஷயம். ஸோ இப்போ வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் கடைசியாக அதில் போட வேண்டிய அலங்கார சாமான் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இது கொதிக்கட்டும் ஒரு கொதி. அதுக்குள்ளே நம்ம போய் கொஞ்சம் அலங்காரத்தை பண்ணி ரெடியாகி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து சாம்பாருக்கு மேலே கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை விட்டு எடுத்துன்னு போனேன்னா சாம்பார் நான் இங்கே தான் இருக்கேன், சாம்பார் எங்கன்னு யாருமே கேட்க வேண்டாம். எடுத்துன்னு வந்த சாம்பார் இங்கே தான் இருக்கேன்னு அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இதில் புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால டிஃபனுக்கு தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி சாதத்துக்குன்னு வரும்போது கொஞ்சம் புளிப்பு காரம்லாம் தூக்கலாக இருக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ சாம்பாரை என்ன தான் நாங்கள் பண்ணினாலும் அதை எடுத்து கொட்டுற ஒரு ஆள் வேணும். இதை தூக்கிட்டு ஷோல்டர் பெயின் 2 நாள் அவஸ்தைப்படக்கூடாதுன்னு தான் சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் சாம்பாரையே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் ஒரு அமக்கலத்தை பண்ணி அப்படி ஒரு சீனை போட்டு எப்படி பாருங்கள், சாம்பாரை பாத்திரத்தில் கொட்ட சொன்னால் கீழே கொட்டி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வர வச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியில் இப்படி அது எல்லாத்தையும் தொடச்சி சாம்பாரை ஃபைனலாக எடுத்து பேக் பண்ணியாச்சு. மணி வந்து 3:45 ஆயாச்சு. டாக்ஸி புக் பண்ணிவிட்டு கிளம்பினோன்னா சரியாக இருக்கும். மழை காரணமாக டாக்ஸி கிடைப்பதும் இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக ஆயாச்சு. சிங்கப்பூரில் சூப்பராக இருக்குது கிளைமேட். இங்கேயும் நல்லா குளிர் ஜாலியாக இருக்குது. ஒரு பக்கம் துணி காய மாட்டேங்குது, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் விட்டு விட்டு தான் பெய்யும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மழை ரொம்ப கண்டினியூஸாக இருக்காது. அதனால் எங்களுக்கு மழை நாளாக இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பட் இந்த ஒரு வாரம் ரொம்ப தொடர்ச்சியாக மழையாக இருக்குது. இதுக்கப்புறம் அங்கே நடந்த சத்சங்கம் vlog அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வாய்ஸ் ஓவரே தேவையில்லை, பார்த்தாவே என்ன நடந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு அந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும்.
मध्ये वाद्यनिनाद संयुत पदैः नानावाद्यनिनाद संयुत पदैः संकीर्तयन्तो हरिं नानाकेवि कलाविलासजनित प्रेमोज्ज्वलानन्दयो राधा माधवयो विवाहसमं